வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். ரோட்டரி கிளப் ஆஃப் உதகமண்டலம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ப்ராவிடன்ஸ் கல்லூரி இணைந்து உதகை ஆஷா சிறப்பு குழந்தைகள் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினர். உதகை தாவரவியல் பூங்கா அருகில் அமைந்துள்ள ஊட்டி ரோட்டரி ஆஷா சிறப்பு குழந்தைகள் இல்லத்தில் 30க்கும் மேற்பட்ட சிறப்பு குழந்தைகள் உள்ளனர். அவர்களுடன் ரோட்டரி கிளப் ஆஃப் உதகமண்டலம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ப்ராவிடன்ஸ் கல்லூரி இணைந்து ஊட்டி ஆஷா சிறப்பு குழந்தைகள் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த ப்ராவிடன்ஸ் கல்லூரி சிறப்பு குழந்தைகளுடன் ஆடிப்பாடி உற்சாகமூட்டினார். அனைத்து சிறப்பு குழந்தைகளுக்கும் உணவு மற்றும் கேக் வழங்கப்பட்டது. இதில் பங்கேற்ற அனைவரும் சிறப்பு குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடியது மனநிறைவை மிகுந்த மகிழ்வை தந்ததாக உற்சாகத்துடன் தெரிவித்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். வணக்கம், என் பேர் சூர்யா. நான் ரோட்டரி கிளப் ஆஃப் ஒட்டகமெண்ட் ஓடிசியோட பிரசிடென்ட்டாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஒட்டகமெண்ட் ஓடிசி அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் ப்ராவிடன்ஸ் காலேஜ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம ரோட்டரி ஆஷா ஹோம்காக வந்திருக்கிறோம். எதுக்குன்னா நம்ம எல்லா டைமும் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு வெளியில் எல்லாத்துக்கூடையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறப்போ ஒரு மன ஆறுதலும் ஒரு ஹாப்பினஸும் எங்களுக்கு இருக்குது. வெளியில் எத்தனையோ இது பண்ணுறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸாக எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி ஊட்டி டவுன் பாஸ்ட் பிரசிடென்ட் செந்தில் சாருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்.